தமிழ் தேசியம் அப்படிங்கிறதோட இறுதி இலக்குங்கிறது தனித்தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அதை பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு மாநில தன்னாட்சி முழக்கத்தோடு கோரிக்கையோடு ஒரு நாட்டை நம்ம கட்டி அமைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சூழல்ல பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசுறது. நாட் ஒன்லி சீமான், அண்ணன் திருமாவளவனும் அதானே பேச முடியும், ஐயா வைகோவும் அதானே பேச முடியும். தமிழ் தேசியம்னா சீமான் தமிழ்நாடு கேட்பாரான்னு கேட்கக்கூடிய யார் தமிழ்நாடு கேட்டிருக்கீங்க? யாராலையுமே கேட்க முடியாது. ஐயா குளத்தூர்மணி கேட்க முடியுமா? அண்ணன் ராமகிருஷ்ணன் கேட்க முடியுமா? ஐயா வீரமணி கேட்க முடியுமா? தமிழ் தேசத்தை விட திராவிட நாடு திராவிடருக்கு எதுனா சொன்னீங்க, அதை நீங்க பண்ணி காமிச்சிங்களா? அப்ப முடியல. ஏதோ ஒரு வகையில இவர் தன்னால் இயன்றதை பண்ணணும்னு விரும்புகிறாரு, அதை நோக்கி நடை போடுறாரு. அதனால் ஒரு 15 ஆண்டு காலமாக அது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு தனித்த கிரவுண்டு. இந்தியா முழுமைக்கும் இந்துத்துவத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, திராவிடத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, தலித்தியத்துக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. தமிழ் தேசத்துக்குன்னு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குனது சீமான் தான்.